என் மனதை நான் கட்டுப்படுத்தலைன்னா இதை நான் அழிச்சிரும். என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். அப்போ தேவ சமூகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செத்து கடக்கக்கூடிய பணத்துக்கு பணமும் தேவையில்லை, மனிதனும் தேவையில்லை, ஆசையும் தேவையில்லை, இச்சையும் தேவையில்லை. தேவை ஒன்னே ஒன்று, அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதனால தான் எல்லாரும் ஆன்மீகத்தை நோக்கி ஓடுறது. இந்த உலகத்தில் கம்மியாக தான் வாழ போகிறேன், ஆனால் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்குது. அப்போ மனசை நான் புதிதாக்காம நான் தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. மனசை எப்படி புதிதாக்கலாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மனசை புதிதாக்கணும்னு புரிஞ்சு போச்சு, அதுவே இப்போ தான் புரியுது, லேட்டு. மனசை புதிதாக்கணும், அது எப்படி புதிதாக்கணும்னு வேதம் சொல்லுது. தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே யோனாவுடைய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கும் தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, ஒருவருடைய வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு மெசேஜ் போதும். எது போதும்? ஒரு மெசேஜ் போதும். அவன் மனசு மாறிடுச்சு, அது வரைக்கும் பாவத்தில் இருந்தான். ஒரு மெசேஜ் போதும். ஒரு தேவ மனிதன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு விளம்பினார். ஒரு மெசேஜ் போதும். அவன் உண்மையாக மனம் திரும்பினா அவனுடைய வாழ்க்கை மாறிப்போச்சு. அவன் பாவத்துக்கானவன், அவன் சாபத்துக்கானவன், சாவுக்கானவன். ஒரே ஒரு மெசேஜ் அவன்கிட்ட போய் பேசிச்சு. அவன் எப்படி ஆனா? அவன் ஆசீர்வாதத்துக்கானவன், அவன் நீதிமானுக்கானவன் சொல்லிட்டு, அவன் கீழ்ப்படிதலுக்கானவன் சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கை மாறிப்போச்சு. மனசு மாறிட்டா வாழ்க்கை மாறிடும். என்ன ஆயிரும்? மனசு மாறிட்டா வாழ்க்கை மாறிடும். நீங்கள் வாழ்க்கையை மாற்ற எதுவும் பெரிய போராட்டம்லாம் வேண்டாம். என் மனசு மாறணுங்கிறத தீர்மானிச்சா போதும். மனசு எப்போ மாறும் தெரியுமா? கையில் ஒரு ஐஸ்கிரீமை தந்துட்டு நீங்கள் டென்ஷனில் இருந்தீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ண முடியுமானா? முடியாது இல்லையா? இதோட சுவை உங்களுக்கு தெரியணும்னா இந்த மனசு இங்கே இருக்கணும். இந்த ஐஸ்கிரீமு நான் சுவைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பூனுமே சுவையானதுன்னு தெரியணும்னா அதை அனுபவிக்க தெரியணும். தேவன் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்க தெரியணும். அதான் தேவன் சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலையே படாத. கவலை இல்லைன்னா மட்டும்தான் உனக்கு என்ன வரும்? இந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியும். சந்தோஷத்தை எதுலையோ தேடுறீங்க. பணம் வந்தால் சந்தோஷம் வராது, மனிதர்கள் வந்தால் போனால் சந்தோஷம் வராது. ஒரே தான், இந்த நொடியை வாழ பழகுனீங்கன்னா சந்தோஷம் வரும். இந்த நொடியை வாழ பழகுவதற்கு முதல்ல ஒரு செய்தி தேவை. உங்களை மனதார மாற்ற. மனம் மாறிட்டுனா உடனே என்ன செஞ்சிடும்? வாழ்க்கை மாறிடும். எத்தனை பேருக்கு எத்தனையோ செய்தி கேட்டிருக்கோம். இந்த செய்தி என்னை இதை மாற்றுச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த செய்தி என் வாழ்க்கையில் இதை மாற்றியது அப்படின்னு ஒரு சாட்சி இருக்கா? அப்ப என்னத்துக்கு செய்தி? உங்களை மாற்றாத ஒரு செய்திங்கிறது அது எந்த விதத்திலையும் அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த செய்தி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மாற்றிடுச்சுன்னா இது உங்களுக்கான செய்தி. இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு போனீங்களே தவிர பாத்திரத்தோட வரல. எதோட வரல? பாத்திரத்தோட வரல. பாத்திரம் இல்லாமல் இந்த வார்த்தை உள்ளே போகாது. இந்த வார்த்தை உள்ளே போகாமல் உங்கள் கடன் தீராது. நீங்கள் இந்த பூமிக்குன்னு கடன் பட்டீங்க இல்லையா? அந்த கடனை எல்லாம் தீர்த்தாதான் எங்கே போக முடியும்? தேவ சமூகத்தில் போக முடியும். அந்த கர்மத்தை எல்லாம் தொலைக்க தான் இங்கே வந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் பூமியில் வருகிற போதே ஒரு கர்மம் உங்கள் தலையில் என்ன பண்ணியாச்சு? கெட்டப்பட்டாச்சு. அந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. தொலைச்சு முடிச்சிட்டிங்கன்னா அங்கே, தொலைக்காமல் போயிட்டீங்கன்னா அதோட போனது தான் இல்லையா? அப்போ அதை தொலைக்கிறதுக்கான வாழ்க்கையில் அதை தொலைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். அந்த ஜனங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 10:5 வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்றுமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் மெசியாவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணமா இருந்தாலும் நேத்தைக்கு அவன் அடிச்சான். முதல்ல அந்த எண்ணத்தை பிடிச்சி அடிக்கணும். எங்க? தேவ சமூகத்தில் அதை சிறைப்படுத்தணும். அந்த எண்ணம் திருப்பி வரக்கூடாது.
நேத்தைக்கு நானும் தங்கராஜ் அண்ணனும் சண்டை போட்டிருப்போம். இன்னைக்கு பார்க்கும்போது அந்த எண்ணம் வரக்கூடாது. நேத்தைக்கே நான் அதை என்ன பண்ணியிருக்கணும், மெஸ்ஸியாவுக்குள் அதை சிறைப்படுத்தி இருக்கணும். அது ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. அந்த சிந்தனை ஒருபோதும் என்னை தவறான வழியில் கொண்டு போகக்கூடாது. அந்த சிந்தனை அடுத்த நாள் எனக்கு கோபத்தை கொடுக்கக்கூடாது. அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது, எனக்கு கோபத்தை கொடுக்கக்கூடாது. அந்த சிந்தனையை அன்னையோடு நான் சிறைப்படுத்தி இருந்தேன்னா நான் தேவனுக்குள் வாழ்கிறேன். வேதம் அதுதான் உங்களுக்கு சொல்லுது. அன்னன்னைக்குள்ள சிந்தனையை அன்னன்னைக்கு என்ன பண்ணிடணும், சிறைப்படுத்தி வச்சிடணும். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் என்ன பேசினேன் அது இன்னையோட முடிச்சு போயிடணும். நாளை தினத்துக்கு அதை கொண்டு போகக்கூடாது. அன்னன்னைக்குள்ள பாடு அன்னன்னைக்கு போதும். அருமையாக வேதம் இருக்கு. ஆனால் நமக்கு தான் என்ன செய்யலை, அது புலப்படலை. பாருங்க, தேவ சமூகத்தில் நம்ம பண்ணுற ஒரு வேலை இருக்குது. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் சிந்தனையை கட்டுப்படுத்திட்டேன்னு பல பேர் நினைக்கிறேன் இல்லையா? சிந்தனையை ரொம்ப சிந்திக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப சிந்திக்கும் போது ஐயோ நான் ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இல்லையா? ரொம்ப சிந்திக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஸ்க்ரூ பார்த்துருக்குறீங்க இல்லையா, போட்டு டைட் ஆக்கும்போது என்ன செய்யும், ரொம்ப இறுக்கமாக இருக்கும். மனசெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இப்போ நம்ம ஒன்று பண்ணோம், வெளியே போயிட்டு வரும். நம்ம ஒன்று பண்ணுவோம், ஒரு டிவி பார்ப்போம். நம்ம ஒன்று பண்ணுவோம், பிடிச்சவங்கள்ட்ட பேசுவோம். அப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும். ஃபோனை வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் டைட் ஆயிரும் இல்லையா? ஒரு திரைப்படத்தை பார்த்து முடிச்சிட்டிங்க, மறுபடியும் டைட் ஆயிரும். ஏன்? சிந்தனையை நீங்கள் கட்டுப்படுத்திட்டேன்னு நினச்சி சிந்தனையிலிருந்து சிதறல் உண்டாக்குறீங்க. இதை நினைக்கிற நீங்கள் இன்னொன்று நினைக்கிறீங்க, இதை நினைக்கிற நீங்கள் இன்னொன்று நினைக்கிறீங்க. இது இல்லை மனசை கட்டுப்படுத்துறது. நிறைய பேர் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த எல்லாம் வருது, சரி இப்போ நான் எப்படி யோசேப்பை நினைக்க போகிறேன். எப்படி யோசேப்பு வாழ்ந்தார், சிறப்பட்டார், பிரயோஜனம் இல்லை. யோசேப்பை இப்போ நினைக்கக்கூடிய நேரம் இல்லை. எதை நினைக்கணும், என் மனசு ஏன் கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்க்கணுமே தவிர இதை மாற்றுறதுக்கு இன்னொன்று சிந்திச்சுட்டா மாறிடும்னா நான் யாஷுவாவை நினைக்க போகிறேன், பிரயோஜனம் இல்லை. மனசை யாஷுவாவை நினைச்சிட்டா மனசு கட்டுப்பாடாயிருதா? அது இன்னொரு சிந்தனை சிதறல். நான் மனசை முதல்ல பிடிச்சி உட்கார வச்சு தேவ வார்த்தை இதுபடி தான் நீ வாழணும்னு அதுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுபடி தான் நீ வாழணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ சிந்தனை சிதறலை விட்டுட்டு இந்த சிந்தனையை கட்டுப்படுத்த என்ன வழி, இதை சிறைப்படுத்த என்ன வழின்னு பார்க்கணும்.